அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகிய அனைத்தையும் ஜெபங்களாகவும் வரங்களாகவும் இறைவன் பாதம் நம்முடைய அன்னை சகாய தாயின் வழியாக மன்றாடி ஜெபிப்போம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஜெபம் தேவைப்பட்டிருக்கிறதோ, யாரெல்லாம் நம்மிடம் ஜெபம் வேண்டி கேட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லை, எனக்காக வேண்டிக்கொள்ள யாரும் இல்லை என்றெல்லாம் எண்ணம் கொண்டு தனிமையில் விடப்பட்டிருக்கக்கூடியவர்களாக கருதப்படுகிறவர்களாக அனைவருக்காகவும் இந்த பலியில் நாம் அனைவரும் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மையுள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பேருமானவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் இம்மேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீரளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 24 முதல் அதிகாரம் 13, இறைவாக்கியங்கள் 5 வரை. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானியாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 67. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. 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 கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை நீர் வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. ஆ
நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய அன்னை சகாய தாய்க்கு எடுக்கக்கூடிய இந்த நவநாள் பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நவநாளும் நம்முடைய அன்னை சகாய தாயும் அதோடு கூட சேர்த்து இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்களும் இன்றைய திருவழிபாடும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் அனைவரும் இறைவன் நம்மை எதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறாரோ, இறைவன் நம்மை எந்த பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ, அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ, அந்த பணியையும் அந்த வாழ்க்கையினையும் செவ்வனே வாழ்ந்து காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமே ஒரு சிறப்பான காரியத்திற்காக, ஒவ்வொருவருமே இன் பர்டிகுலர், ஒவ்வொருவருமே யாரும் விடாதபடி எல்லோருமே ஒவ்வொருவருமே இறைவனின் அழைப்பால் ஏதாவது ஒரு பணிக்கென, ஏதாவது ஒரு வாழ்க்கை முறைக்கென வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, பர்னபாவும் பவுலும் அவர் பணிக்கென ஒதுக்கப்பட்டவர்கள். பொதுவாக இறையியலாளர்கள் எங்களுக்கு இறையியல் படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பது செட் அப்பார்ட், டு பி செட் அப்பார்ட். அப்படின்னா செட் அப்பார்ட் அப்படின்னா ஹோலி திங். ஒதுக்கப்பட்டவர்கள், எதற்காக ஒதுக்கப்பட்டவர்கள்? இரண்டு வகையான ஒதுக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஒதுக்கப்பட்டவர்கள் என்று நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் எனில், ஏதாவது எனக்கென்று என்னால் மட்டுமே முடிந்த பணி என் பார்வைக்கு ஏற்றாற்போல் இருக்கிறதெனில் அது ஒதுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. மற்றொன்று, எனக்கு ஆகாதது, எனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கட்டாயத்தின் பெயரால், அல்லது எனக்கு பிடித்தும் அது மாரலி ராங் அல்லது நியாயப்படி யோகியப்படி அது இல்லை என்றாலும் அதற்கும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய எண்ண ஓட்டத்தையும் செலுத்துபவர்களாக இருக்கிறோம். எனவே ஒதுக்கி வைக்கப்படுதல் என்பது இரண்டாக இருக்கிறது. நல்லவைக்காகவும் இருக்கிறது, தீயவைக்காகவும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒதுக்கி வைப்பது நம்மை நல்ல செயல்கள் செய்வதற்காக மட்டுமே. ஆனால் நாமும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாம ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு, ஆண்டவர் எனக்கென ஒதுக்கியது இதுதான் என்று அதையும் சொல்லிக்கொண்டு
நாம் நம்முடைய பல குமுறல்களை ஆண்டவரின் பாதம் எடுத்து வைப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்கென தனிப்பட்ட விதத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அருள் பணியாளர்களாக மாறுவதற்கும் அருள் சகோதரிகளாக மாறுவதற்கும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் என்றால் அவர் ஒதுக்கி வைத்த பணி என்பது அது அவர்களுக்குரிய கடமையாக இருக்கிறது. இல்லற வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியதும் அல்லது இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது ஆண்டவர் உங்களுக்கென ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையாகவும், ஆண்டவர் எதை நமக்கென கொடுத்திருக்கிறாரோ அதை செவ்வனே வாழ்வது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை சரிவர செய்வதற்காக இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் அதையெல்லாம் சில சமயங்களில் மறந்து விடுகிறோம். எனக்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட வாழ்க்கையும் நாம் வாழ தவறிவிடுகிறோம். மற்றவர்களுக்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கும் இடையூறாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் உட்பட அருள் பணியாளர்கள் அருள் பணி வாழ்வை வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான சகல காரியங்களையும் செய்து கொள்ளும் போது இடையூறாக அவருக்கே உரிய பாணியில் அவரை இடையூறு செய்வதற்கென்றே பங்குகளில் பங்கு மக்கள் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். பங்கு மக்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆலயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது அருள் பணியாளர்கள் அவர்களுக்கு இடையூறாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் இடையூறாக இருந்து ஆண்டவரின் பணிகளுக்கு இடையூறாக இருப்பது அல்ல நம்முடைய கடமை. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் அவரவர் கடமை உணர்வோடு செயலாற்றுவதற்காக ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அது அருள் பணியாளராக இருந்தாலும் சரி, அருள்நிலை வாழ்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் அவருக்குரிய பணியை அவர்தான் கடமை உணர்வோடு செய்ய வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. அதைதான் பர்னபாவும் பவுலும் செய்தார்கள். பவுலாவது இறைவனால் நேரடியாக காட்சி கொடுக்கப்பட்டு அவர் பணிக்கென அனுப்பப்பட்டார். பர்னபா ஒருபோதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. பர்னபா என்பவர் பவுலுக்கும் பேதுருவுக்கும், பவுல் பேதுரு ஆகிய இருவருக்கும் மக்களினங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருந்து செயல்பட்டவர்தான். அவர்கள் முன்மொழிந்த அந்த இறைவசனங்களின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த இறைவசனங்களையும் அந்த மறைவுரையையும் இறைவனின் மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா மக்களினுடைய மனதில் போதிக்கக்கூடிய மனிதராக மாறிப்போனார் என்பதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்றைய ஆகச்சிறந்த செய்தியாக இருக்கிறது. பர்னபாஸ் ஒருபோதும் ஆண்டவர் இயேசுவை கண்டு கொண்டதில்லை. அவர் அனுபவித்த ஒரே ஒரு கொடை தூய ஆவியார் அவரிடம் பேசியது, அவ்வளவுதான். மற்றபடி பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார் என்பதற்காக அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட பணிகளில் மிகச் சிறப்பாக செயலாற்றினார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பர்னபாஸையும் அந்த பவுலையும் அந்த பேதுருவையும் அந்த திருத்தூதர்களின் குழுமத்தையும் நம்பக்கூடிய விசுவசிக்கக்கூடிய நாமும் அதே ஒதுக்கப்பட்ட பணிகளில் நம்பிக்கைக்குரிய மக்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். சிந்தித்து பார்ப்போம். எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரிய வேண்டியும் என்றது அவசியமில்லை. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது இருக்கிறது என்று. அதை சரிவர கடமை உணர்வோடு, இறைப்பதத்தோடு, இறை நன்றி உணர்வோடு செய்தோம் என்றால் நாம் இறைவனின் பிள்ளைகளாக ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்பேற்பட்ட வரங்களுக்காக தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு கோர செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தைமையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஓசனா 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 ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்று இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும், யாரெல்லாம் ஆன்ம நிலைப்பாட்டிற்காக ஒப்புக் கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆகிய அனைத்து ஆன்மாக்களையும் உம்முடைய பீடத்தில் உம்முடைய மடியில் தாங்கி கொண்டவர்களாக கொடுக்கின்ற வரம் வேண்டியும் இந்த பலியில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லதமையாய் தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடன் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம் அனைவரையும் நம்முடைய பாவ வழிகளிலிருந்து மீட்க வந்த அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆமென். பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ எழுந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னை எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. வல்லமையா உலகினில் உயிர்ப்பதும் வல்லமையா, உன்னுடல் உயிர்த்ததன் வல்லமையா, உலகினில் உயிர்ப்பதும் வல்லமையா, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, இறை மகனே இன்று எழுந்தருள்வார், இறை மகனே இன்று எழுந்தருள்வார். செந்தமிழில் முந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாய உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே,
இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று உரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கு இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகிறோம். வாழ்வின் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரப்பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவோர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். ஓம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார். மனித மாண்பை உணர செய்தார். மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று உரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசயோ மக்கள் போற்றி புகழரும். உமற்புத படமும் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பு நிறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக
நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும் வேலை வாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அன்பு நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்குடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமம் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும் பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு
உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலமளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணிக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு சகாய அன்னையின் பக்தர்களே, இது இந்த 5 to 10 நிமிடங்கள் வரை எந்தவித இடையூறுக்கும் இடம் கொடாமல், எந்தவித பராக்குக்கும் இடம் கொடாமல், நம்மை முழுவதுமாக இதோ நம்ம எழுந்தருள் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இதோ பல்வேறு பாரங்களோடும் பல்வேறு துயரங்களோடும் ஆண்டவரின் பாதம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அதனால் எந்த இடையூறுக்கும் இடம் கொடாமல், எந்தவித இடையூறுக்கும் பராக்குக்கும் இடம் கொடாமல் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டுக் கொள்வோம். அனைவரும் கண்களை மூடியவர்களாக, கரங்களை உயர்த்தியவர்களாக இதோ நம்முன் எழுந்தருள் இருக்கின்ற நம் ஆண்டவர் நற்கருணை நாதரிடம் நம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகிய அனைத்தையும் சமர்ப்பித்து ஜெபிப்போம். இதோ உங்களை ஆசீர்வதிற்காகவே நம்முன் எழுந்தருள் இருக்கின்றார். உங்களோடு தங்கி உங்கள் தேவைகளை அறிந்து உங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்து உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அளிப்பதற்காகவே இதோ நம்முன் எழுந்தருள் இருக்கின்ற நம் ஆண்டவர் கிறிஸ்துவை பற்றி கொண்ட பிள்ளைகளாக இந்த 10 நிமிடம் அவரிடம் மன்றாடுவோம். யாரையும் நினைத்து யார் என்ன சொல்வார்கள், இதை சொல்லிவிடுவார்களோ, என்னை எப்படி நினைத்து விடுவார்களோ என்றெல்லாம் எண்ணாமல், இது எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட உரையாடல். நான் என் ஆண்டவரோடு பேசப் போகிறேன், என் ஆண்டவர் என்னோடு பேசப் போகிறார் என்கின்ற எண்ணம் மட்டுமே கொண்டவர்களாக இதோ இந்த 10 நொடி துளிகள் தொடர்ந்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான காலை பொழுதிலே எங்கள் அனைவரையும் உம்முடைய இல்லத்தினில் கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், எந்த வாதையும் உங்களுடைய கூடாரத்தை நெருங்காது, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றெல்லாம் சொல்லி பேரன்பு கொண்டு என்னை காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவா, இதோ உன் முன் முழந்தால் படியிட்டு கண்ணீர் துளிகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, என் வேதனைகள் உன்னால் மட்டுமே நீங்க முடியும் என்ற ஒற்றை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கே என் பெயரால் 2 3 கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய பிரசன்னத்திற்காக, அருளிற்காக, வரத்திற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவா. இதோ உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய அபிஷேகத்திற்குரிய கரங்களால் தொட்டு என்னை முழுவதுமாக நிரப்பும்படியாக வேண்டுகிறோம் இறைவா. இதோ உங்க கொழுமை இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே பல்வேறு துன்பங்களோடும், பல்வேறு துயர்களோடும், பல்வேறு மனவேதனைகளோடும், பாரங்களோடும், தீர்க்க முடியாத பிரச்சனைகளோடும், நீர் ஒருவரே கதி, உன்னால் மட்டுமே என் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பளிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதபடி எங்கள் நம்பிக்கைக்கு உயிர் பளித்து ஒவ்வொரு நாளும் என் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பளித்து என்னை காத்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிற இறைவா. இதோ மருத்துவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், என்னுடைய குடும்பத்தாரால் தீர்க்க முடியாத மன பிரச்சனைகள், ஏன் என்னால் கூட தீர்த்து வைக்கப்பட முடியாத என்னுடைய மன பிரச்சனைகள் ஆகிய அனைத்திலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் மன அமைதியுள்ள வாழ்க்கை முறையும் எனக்கு தந்து என்னை காத்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம் இறைவா. இதோ ஒவ்வொரு புதன்கிழமையும் பல்வேறு குழந்தைகள் பல்வேறு தனிப்பட்ட நம்பிக்கைகளோடு, பல்வேறு தனிப்பட்ட ஜபங்களோடு உம்முடைய ஆலயம் சார்ந்து வந்திருக்கிறார்களே. இதோ என்னுடைய அன்னையின் சகாய தாயின் பாதத்தில் விழுந்து கிடந்தால்
அவள் நினைத்தால் அவளுடைய பரிந்துரை ஜபத்தின் வழியாக என்னுடைய ஜபங்கள் அனைத்தையும் ஏறெடுக்க முடியும். என்னுடைய ஜபங்கள் அனைத்துக்கும் இடை அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்க விடுமையாக வேண்டுகிறோம் இறைவா. இதோ உம்முடைய தொடுதலுக்காக வேண்டுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் இந்த குடும்பம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நலவர்களும் நிரப்பப்படும்படியாக வேண்டுகிறோம் இறைவா. உம்முடைய கைகள் அபிஷேகமிக்கக்கூடிய கைகள். உம்முடைய கைகளால் என்னை தொட்டு ஆசீர்வதிக்கும் போது நான் ஆசீர்வதிக்கப்படுகின்றேன், நான் அபிஷேகத்திற்கு உள்ளாகின்றேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை நோக்கி என்னை இழுத்து கொண்டிருக்கிற தகப்பனே, அதே நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம் இறைவா. என் உடல் முழுவதையும், என் ஆன்மா முழுவதையும், என் குடும்பத்தார் முழுவதையும், என்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும், என் உறவினர்களையும் நண்பர்களையும், என்னிடம் யாரெல்லாம் ஜெபம் கேட்டு வேண்டி இருக்கிறார்களோ நான் உட்பட அனைவருக்கும் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சஞ்சலங்களையும் எடுத்து போட்டு என் ஜெபங்களுக்கு விடையளித்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன் இறைவா. இதோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்று சொன்னீரே, இதோ என்னை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன். எவ்வாறு ஆபிரகாமின் இல்லத்தினரையும் ஆபிரகாமின் வழி மரபினர்களையும் ஆசீர்வதித்தீரோ, ஈசாக்கின் வழிமரபினர்கள் முழுவதுமாக தொட்டு ஆசீர்வதித்தீரோ, அதே போல என்னுடைய வழிமரபினர்களையும் முழுவதுமாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம் இறைவா. பல்வேறு ஊழியங்களுக்கு மத்தியிலும் பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் உன் பாதம் உன் பதம் தொடர்ந்து படுத்து கிடக்கிறேன் ஆண்டவரே. இதோ என்னை கண்ணோக்கி பாரும். நீர் ஒருவர் மட்டுமே என்னை கண்ணோக்க முடியும். நீர் ஒருவர் மட்டுமே என்னுடைய எல்லா விதமான வழிகளிலிருந்தும் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. என்னுடைய வழிகளிலிருந்து, என்னுடைய பிணியிலிருந்து, என்னுடைய மனச்சோர்விலிருந்து, என்னுடைய மன நிம்மதியற்ற வாழ்க்கையிலிருந்து நான் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேனோ அவை அனைத்திற்கும் இடையளித்து என்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன் இறைவா. இதோ இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகிய அனைத்தையும் நிறைவேற்றி எப்பொழுதுமே உம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம் இறைவா. அன்பே உருவான இறைவா, கண்ணின் மணி போல உங்களை ஒன்னாலும் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் அரவணைப்பையும் தரும்படி வேண்டுகிறோம் இறைவா. எல்லா புனிதர்களின் பரிந்துரை ஜெபமும், முக்கியமாக என்னுடைய அன்னையின் பரிந்துரை ஜெபமும் எப்பொழுதும் என்னோடு இருக்கும்படியாக வேண்டுகிறேன் இறைவா. அந்த பரிந்துரை ஜெபத்தை உன் பாதத்தில் எடுத்து வைக்க தேவையான தகுதியினையும் முறைமையினையும் எனக்கு தொடர்ந்து கொடுத்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறேன் இறைவா. இதோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களிலும் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தனிப்பட்ட ஜெபங்களையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன். நீர் ஒருவரே அவை அனைத்தையும் கண்டறிந்து, அவை அனைத்திற்கும் தேவையான தீர்ப்புகளை கண்டறிந்து அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து, அவர்கள் உம்மிடம் வந்தால் அனைத்துமே நிறைவேறும், உம்மிடம் வந்தால் உன் பாதம் பணிந்தால் அனைத்துமே நிறைவேறும் என்ற நம்பிக்கையை மேன்மேலும் வளர்த்து கொண்ட பிள்ளைகளாக வாழ வர வேண்டி தொடர்ந்து மன்றாடுகிறோம் இறைவா. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபித்து மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தை உதவி பெறுக.
இறைவா, இந்த வியப்புக்குரியருடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இதோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடு மகனிடம் எப்போதும் இயேசு